குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, முதல்ல கல்யாணம் ஏன் முடிக்கலன்னு கேட்டாங்க. அது ஒரு வழியாக போராடி கல்யாணத்தை முடிச்சிட்டோம்னே வச்சுக்கோங்க. ஒரு 3 மாதத்தை தாண்ட விட மாட்டுறாங்க. வீட்டில் எதுவும் விசேஷம் இருக்கா, வீட்டுக்காரம்மா எதுவும் மாசமாக இருக்குதா அப்படின்னு 1008 கேள்வி கேட்குறாங்க. நம்ம பதில் சொல்லி மாள முடியல, ஊர் வாயை மூட முடியல. இல்லைப்பா நாங்களாக பார்த்து ஒரு 2 வருஷம் தள்ளி வச்சுருக்குறோம், அப்புறமேட்டு கொஞ்சம் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமேட்டு குழந்தை ஊட்டி பார்த்துக்கலாம்னு சொன்னாலும் நம்ப மாட்டுறாங்க. முதல்ல ஆஸ்பத்திரி போ, செக்அப் பண்ணு அப்படி இப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லும்போது மாதம் கடந்து போகும்போது நமக்கே வயிற்றில் புளியை விரைக்குது. உண்மையிலே நமக்கு எதுவும் உடம்புல பிரச்சனை இருக்குமோ, நமக்கு இதனால தான் புத்திர பாக்கியம் தாமதமாகுமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துடுது. ஒன்றாச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணால் 2 பேருக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸு. வேறு அது வருஷம் 1 ஆகுது 2 ஆகுது. அப்புறம் கோயில் வளத்துக்கு ஒரு காணிக்கெல்லாம் வச்சு முடிஞ்செல்லாம் வச்சு ஒரு நேர்த்தி கடன்லாம் போடுறோம். அப்படி இருந்தும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ ஏன் இந்த புத்திர பாக்கியம் தள்ளி போகுது? இப்போ புத்திர பாக்கியம் இருக்கா இல்லையா, இதை கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்க முடியுமா முடியாதா? தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிற ஒரு ஃபார்முலா, இது சூத்திரம்னு வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இது நம்ம நாட்டில் உள்ள நிறைய பிறருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது. முன்னாடி உணவு பழக்க வழக்கங்கள் நல்லா இருந்தது, அதனால் வீரியம் நல்லா இருந்தது, ஆண்மை நல்லா இருந்ததுன்னு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. இப்போ சாப்பிட்ற சாப்பாடு சத்து இல்லை, அதனால் உடம்புல என்ன சொல்கிறது, வலிமை கம்மியாயிடுச்சு, அதனால் வீரியம் கம்மியாயிடுச்சுன்னு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இது ஜோதிடம் ரீதியாக எப்படி சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? அப்போ ஒரு தாய்க்கு தான் குழந்தை இல்லாதோடைய அருமை தெரியும் இல்லையா? முட்டை போடுற கோழிக்கு தான் வலி என்னான்னு தெரியும். அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவை பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு தான் இருக்குது. நான் எவ்வளோ முயற்சி பண்ணி எடுத்து ஒவ்வொரு வீடியோவை வெளியில் கொண்டு உங்ககிட்ட சேர்த்தாலும் ரெகுலராக பார்க்குறது 200லேருந்து 300 பேர் பார்க்குறீங்க. அந்த 200-300 பேர் லைக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்காரன் நிறையா பேர் கொண்டு போய் சேர்த்துருவான். ஏற்கனவே ஒரு வீடியோவை செவ்வாயை வச்சு பேசியிருந்தேன், திருமணம் எப்போது நடக்கும் கண்டுபிடிக்கும் சூத்திரங்கிற ஒரு டைட்டிலில் வச்சு. அது நிறையா பேருக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க, அது வரைக்கும் நன்றி. இதே மாதிரி இந்த ஒரு வீடியோவையும் எல்லா பேருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களோட சேர்ந்தது. அப்போ ஏற்கனவே போட்ட அந்த வீடியோ, அந்த கல்யாணம் எப்போ நடக்கும், திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற வீடியோவை பார்க்கணும்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இது அதோட ரிலேட்டிவாக சம்மந்தப்பட்டது தான். குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் எப்போது கிடைக்கும்? நாங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணலை, இயற்கையான முறையில் தான் இருக்கிறோம், தாமதத்தில் ஈடுபடுறோம், உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் தாமதமாகுது, எங்களுக்கு உண்டா இல்லையா தெரிஞ்சுக்கிறணும். அது அப்படி கிடைக்கிறதா இருந்தால் எத்தனை வருஷம் கழிச்சு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறணுங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த வீடியோவை கண்டிப்பான முறையில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒரு லைக்கும் ஒரு ஷேரும் மட்டும் பண்ணி விட்டுருங்க, போதுமானது. இதை போட்டு பேசலாம். இப்போ எப்படி பேசலாம்னா, உதாரண ஜாதகம் போட்டு பேசலாமா வேண்டாமான்னு ஒரு யோசனை இருந்தது. இப்போ இது புத்திரஸ்தானம் புத்திர பாக்கியம் பற்றி பேசுகிறதுனால உதாரண ஜாதகங்கள் போட்டு பேசலாம். அப்போ பார்த்தவனே என்ன சொல்லுவாங்க, ஏன் ஜாதகத்துலேயும் இப்படி தான் இருக்குது, அப்போ எனக்கு புத்திர பாக்கியம் தரப்படுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும் இல்லையா? அதனால் விதிவிலக்கு விதிகள் அப்படின்னு நிறையா இருக்குங்களே, நீங்கள் குழப்பிக்கிற வேண்டாம். உதாரண ஜாதகம் போட வேண்டிய சூழ்நிலையில் போடுவோம், இல்லைன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் அப்பாயின்மெண்ட்டில் வந்துருங்க. சரி, இப்போ உள்ள நுழைவோம். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. கேட்குறவங்களுக்கு சொல்ல முடியல, சங்கட்டமாக இருக்குது, அவமானமாக இருக்குது, பெரிய கொடுமைன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ரொம்ப பெரிய கொடுமை. குழந்தை வாக்கியம் இல்லைன்னா அந்த பெண்ணுடைய மனசு என்ன பாடுபடும். ஒரு நல்லது கெட்டது விசேஷத்துக்கு போய் கலந்துக்கிற முடியாது, மலடிங்கிற பேர் கிடச்சிரும். அதே மாதிரி ஒரு 10 ஆம்பளைக்கு மத்தியில் இந்த ஒரு பையன் போய் உட்காந்து பேச முடியாது. இவன் என்னடா 4 வருஷம் ஆச்சு கல்யாணம் வச்சு ஒரு குழந்தை குட்டி இல்லை, இவன் ஒரு ஆம்பளையாங்கிற ஒரு கேள்வி வந்துடும். ரொம்ப அவமானம் இல்லையா, மானக்கேடாக போயிடும் இல்லையா? எப்படி இது ஒரு சூத்திரம் ஃபார்முலான்னு வச்சுக்கோங்க. என்ன ஜோதிடத்தில் மிகப்பெரிய பாவக்கிரகங்கள் கொடுமையான கோள்கள்னு சொல்லக்கூடியது 3 தான். இதை வச்சு தான் நான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கிறேன். காமெண்ட்ஸில் போகிறவங்களும் போடத்தான் செய்வாங்க. சனி ராகு கேது தான் இதுகளுக்குள்ளே மாட்டக்கூடிய கிரகங்கள் மாட்டிக்கிறது. அப்போ குருவா, புத்திரக்காரக்கன் குருவா, குரு பாதிக்கப்பட்டாரா, அதனால நீ புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொல்கிறேன். அதுதான் இல்லை, அதுதான் ரகசியம். அந்த ரகசியத்தை பட்டும் படாமல் சொல்லி வச்சு போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதை வெளிப்படையாக சொல்கிறேன், என்னங்கிற சொல்கிறேன். என்ன சொல்லுவோம், லக்னத்துக்கு 5ஆம் இட அதிபதி, 5ஆம் இடம் புத்திரக்காரகன் குரு சொல்கிறோம் இல்லையா? காலபுருஷனுக்கு 5ஆம் இட அதிபதியாக வரக்கூடிய சூரியனை ஏன் எடுக்கிறோம்? ஒருவேளை காலபுருஷனுக்குங்கிறால் எடுக்கிறோம், அப்படி கிடையாது. குரு புத்திரத்தை கொடுக்கக்கூடியவர் தான், விந்தணுக்களை குடிக்கக்கூடியவர் தான். ரைட்டு, ஓகே, இல்லைன்னு சொல்லலை. அந்த விந்தணுக்களுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய கிரகமே சூரியன் தான். சூரியன் இல்லாமல் சின்ன புழு, பூச்சி, பூண்டு, மரம், செடி கொடி கூட வளர முடியாது இல்லையா? சூரிய ஒளி இல்லாமல் எந்த ஒரு தாவரம் கூட வளர முடியாது. அதே மாதிரி தான் எல்லா ஒரு உயிரினங்களுக்கும் சூரியன் இல்லாமல் எதுவுமே வாழ முடியாது. அதனால தான் காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்தில் வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல எல்லா பேருக்கும் ஒரு டவுட் வரும். புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான், புத்திரக்காரகன் தானே. அவரை தூக்கி 5ஆம் இடத்துல வைக்காம தந்தைக்கு காரகன் சொல்லக்கூடிய சூரியனை தூக்கி போய் 5ஆம் இடத்துல ஏன் வச்சாங்க? சரி, இதே அப்படியே திருப்பி போட்டு பாருங்க. 9ஆம் இடம் தானே தந்தை ஸ்தானம்.
அங்கே சூரியனை கொண்டு போய் வைக்க மாட்டாமல் குருவை ஏன் போய் வச்சிருக்கிறாங்க இல்லையா? அப்போ இது ஒரு காரணம் வருது. அப்போ இங்கே குருவுக்கும் சூரியனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது, நம்ம முன்னோர்கள் மறைமுகமாக ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க. சரி, குருவை 9ஆம் இடத்துல தனுசு ராசியில் வச்சு ஆட்சி மூலத்திரிகோணம் வச்சு பவர்ஃபுல்லாக கொடுத்து அவருக்கு விசேஷ பார்வைன்னு ஒன்று ஒரு 9ஆம் பார்வையை கொடுத்து அது 5ஆம் இடத்துலேயே விழுகிற மாதிரி சூரியனுடைய வீட்டிலேயே விழுகிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. பார்த்தீங்களா? இது ஒரு ரகசியம். இந்த குருவுக்கு இன்னொரு வீடு மீனராசி இருந்தாலும் கூட தனுசு ராசிக்கு தான் மூலத்திரிகோணம்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அப்போ புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய அந்த குரு புத்திர ஸ்தானத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 9ஆம் இடத்துல வச்சுருக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிறோம். இதுக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, சொல்லுவோம். சரி, அப்போ குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முக்கியமாக செயல்படக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் சூரியனும் குருவும் தான் ரொம்ப மெயின். இதுக்கு அடுத்த இடத்துல தான் நம்ம ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடியது எது தெரியுமா? 5ஆம் இடத்த அதிபதி. அது அவங்கவுங்க லக்னத்துக்கு எத்தனாம் இடத்த அதிபதியே. அந்த 5ஆம் இடத்த அதிபதியும் 5ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட குழந்தை கிடச்சிரும். ஆனால் சூரியனும் குருவும் பாதிக்கப்பட்டிருந்தா குழந்தையே கிடைக்காது. ரொம்ப அது இந்த சூரியன் எந்த அளவுக்கு அடி வாங்குறாரோ அந்த அளவுக்கு குழந்தை கிடைக்கிறது கஷ்டம்னு வச்சுக்கோங்க. எப்படி? குரு ஓரளவுக்கு பாதிக்கப்படாமல் இருந்து சூரியனை மட்டும் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டிருந்தாரு அப்படின்னா குழந்தை கிடைக்கும், ஏதாச்சும் ஒரு சின்ன குறைபாடு உள்ள குழந்தை கிடைக்கும். அப்படி போயிடும். சுத்தமாக சூரியன் முழுக்க பாதிக்கப்பட்டார்னா அந்த விந்துக்களில் உயிரணுக்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்பாம் கவுண்டு குறைவாக இருக்குது, அது இதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இதுதான் அந்த குறைபாடு உள்ள குழந்தை பிறக்கிறது, அது அல்லது குழந்தை ஒரு சில குழந்தைகள் இறந்தே பிறக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் பயமுறுத்தும். அதனால தான் உதாரண ஜாதகம் நான் போடலை. சரி, இப்போ ஜோதிட பாடல் என்ன சொல்லுது? ஒரு 2 பாடலை சொல்லுவோமா? அட்டமாதிபதி 5இல் அமர்ந்திட அதுவும் குற்றம், சட்டமாம் குரு 5இல் சனி சரிவிடல் அதுவும் குற்றம், தொட்ட லக்கணத்தில் பாம்பு தூய்தில் அதுவும் குற்றம், நட்டமாம் புத்திரப்பா அப்படின்னு ஜோதிட விதி சொல்லுது. இதுக்கு என்ன அர்த்தம்? அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் எவரோ அவர் 5ஆம் இடத்துல போய் உட்காந்தா புத்திர தோஷம் ஏற்படுது. சரி, குரு இருக்கிற வீட்டுக்கு 5ஆம் இடத்துல சனி இருந்தால் அது ஒரு புத்திர தோஷம் அது சொல்லுது. லக்கணத்தோட பாம்பு கிரகங்கள் சம்மந்தப்பட்ட புத்திர தோஷம். ஏன்? லக்னத்தோட பாம்பு கிரகம் சம்மந்தப்பட்ட 5ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் சம்மந்தம் வந்துடுதுன்னு அர்த்தம். அதனால புத்திர தோஷம். சரி, அப்புறம் இன்னொரு விதி என்ன சொல்லுது? புத்திரத்தானத்தாதி ஏகக்கனாய் புதன் வேடி ஏறிடில் புத்திரர் இல்லை. அப்போ இந்த 2 விதியை வச்சு எல்லா ஜாதகத்துலையும் பொருத்தி பார்த்தோம்னா அப்படித்தான் வேலை செய்தானா? அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் இருந்தும் கூட புத்திர பாக்கியம்லாம் கிடைக்குது. இது தசாநாதனுக்கு இந்த மாதிரி விதிகள்லாம் சம்மந்தப்பட்டு வரும்போது புத்திரம் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் 10 வருஷம் ஆனாலும், கல்யாணம் முடித்து 10 வருஷம் ஆனாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்காம 11ஆவது வருஷத்தில் குழந்தை பாக்கியம் கிடைச்சதா நம்ம உதாரண ஜாதகத்தோட யூடியூப்பில் வீடியோவை போட்டிருக்கிறோம், நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம், போய் பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, சூரியனும் குருவும் ஒரு ஜாதகத்தில் எந்த அளவுக்கு பலவீனமாக அடி வாங்குறாங்களோ அவங்களுக்கு புத்திரம் தாமதம், தடை அல்லது இல்லாமல் போகிறது, புத்திர தோஷம், புத்திர சோகம் அப்படின்லாம் ஏற்படுது. புத்திர தோஷம்னா என்னப்பா? புத்திர சோகம்னா என்னப்பா? புத்திர தோஷம்னா குழந்தையே கிடைக்காம போகிறது. தத்து புத்திரத்தை நோக்கி போய்த்தே ஆகணுங்கிற ஒரு விதி. தத்து புத்திரம்னா தெரியுமில்லையா? தத்து பிள்ளை எடுத்து வளர்க்குறது. புத்திர சோகம்ங்கிறது குழந்தைய கொடுத்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கருவை கலைக்கிறது, அல்லது குழந்தை இறந்து பிறக்கிறது, அல்லது பிறந்த குழந்தையும் கூட நம்ம சொல் பேச்சு கேட்காம வளர்றது, அந்த குழந்தையால் ஒரு சில அவமானங்களை சந்திக்கக்கூடியது, இதெல்லாம் புத்திர சோகமாக போகும். அல்லது புத்திரத்துக்காகவே நம்ம நிறைய இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது புத்திர சோகம். சரி, இது ஒரு பக்கம் போகட்டும். இப்போ சூரியனும் குருவும் பாதிக்கப்படுறதா இருந்தால் எப்படி? நான் ஏற்கனவே ஒரு ஜாதகத்துடைய வில்லன்கள் யார் சொன்னேன் தெரியுமா? சனி, ராகு, கேதுவை தானே சொன்னேன். அப்போ சனியும் கேதுவும் ரொம்ப கொடுமையான பாவியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு திரிகோணத்தில் இந்த குருவும் சனியும் மாட்டிக்கிறது. சூரியனை மட்டும் கூட வச்சுக்கோங்க. சூரியன் மெயினாக மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல உயிரணுக்களுக்கு வலுவே இல்லைன்னு அர்த்தம். அதே ஜாதகத்தில் குருவும் அடி வாங்கியிருப்பார். நீங்கள் உதாரணத்துக்குனா எத்தனை ஜாதகம் வேணாலும் எடுத்து பாருங்கள், புத்திர இல்லாதவங்களுக்கு எடுத்து பாருங்கள், அல்லது ஆகிறவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், கரெக்டாக இருக்கும். சூரியனும் பாதிக்கப்பட்டிருப்பார், குருவும் பாதிக்கப்பட்டிருப்பார். புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த லக்னத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதியும் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பார். இதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ சூரியனுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். காலபுருஷனுக்கு 5ன்னு நம்ம சொல்லி மறைமுகமாக சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் உண்மையான முழு ரீசனே அதுதான், சூரியன் தான் உயிருக்கு காரகன். அதனால தான் அவருக்கு ஆன்மா காரகன்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறாங்க. சூரியன் எந்த அளவுக்கு பாதிக்கப்படாமல் நல்லா வலுவாக இருக்கிறாரோ அவங்களுக்கு இயற்கையாகவே நல்ல முறையில் கல்யாணம் முடித்த 3 மாதத்தில் 2 மாதத்தில் கர்ப்பம் தெரிச்சிடுது. 1 வருஷம் ஆகாமல் குழந்தையும் கிடச்சிடுது. 8 மாதம் 9 மாதம் 10 மாதத்துலாம் குழந்தை கிடச்சிருது இல்லையா? அப்போ சூரியன் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. அவங்க ஜாதகத்தில் அப்படி இருப்பாங்க. அதே ஜாதகத்தில் குருவும் நல்ல நிலைமையில் இருப்பார். பாதிக்கப்பட்டிருந்தாலும் பாதிக்கப்படாத மாதிரி இருப்பார். அதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக துல்லியமாக உள்ளே போகணும்.
எந்த அளவுக்கு புத்திர பாக்கியம் தாமதமாக போதோ அவங்க ஜாதகத்தில் சூரியன் வீக்காக இருக்கிறாருன்னு அர்த்தம். நீசமாகிறது பிரச்சனை இல்லை, நீசபங்கமாயிரும், எப்படினாலும் ஆயிரும். சூரியனை வந்து நீசமாக்க முடியாது. துலாம் ராசியில் சூரியன் நீசமாகிற மாதிரி காமிக்கும், மேகங்கள் தான் மறைக்குமே ஒழிய சூரியனை மறைக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஆனால் வலிமை கம்மிங்கிற மாதிரி இருக்கும். சூரியன் நீசமானா கூட குழந்தை கிடைச்சிரும். ஆனால் சூரியன் ராகு கேது கூட சேர்ந்து கிரகணம் ஆகிட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சூரியனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் நீசமாகி விட்டார்னு வச்சுங்களேன். இப்போ சூரியன் வந்து துலாத்தில் நீசமாகிறது கூட பிரச்சனை இல்லை. அவருக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் கண்ணியில் நீசமாகி விட்டார்னா குழந்தை இல்லை. அப்போ சூரியன் எந்த அளவுக்கு வீக் ஆகிறாருன்னு பார்த்துக்கிடுங்க. அப்போ வீடு கொடுத்த டெபாசிட் ரொம்ப முக்கியம் சூரியனுக்கு. அதே ஜாதகத்தில் குருவையும் பார்த்தீங்கன்னா வீக்காக இருப்பார். அப்படி குருவும் சூரியனும் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு ஜாதகத்தில் மட்டும்தான் புத்திர தோஷம், புத்திர சோகம் இதெல்லாம் நிறைய இருக்கும். உதாரண ஜாதகம் போட்டு பேசலாம். ஆனாலும் பார்க்குறவங்க ஜாதகத்தில் அவங்கவுங்க ஜாதகத்துலேயும் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது, எனக்கும் தள்ளி போகுது, இதுதான் காரணமான ஒரு பயம் வந்துடும். பார்க்க தெரியாமல் பார்க்கக்கூடாது. பல விதிகள் இருக்குது. அந்த சூரியனும் குருவும் எப்படி சம்மந்தப்படுறாங்க, ஒருத்தரை பார்த்துக்கிறாங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வீடு பரிவர்த்தனை படிக்கிறாங்களா, சார பரிவர்த்தனை படிக்கிறாங்களா, வேறு எந்த கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கு, 5ஆம் இடத்தை சம்மந்தப்பட்டிருக்கிறாரா, இல்லை வேறு எதுவும் சுபகிரகம் சம்மந்தப்பட்டிருக்குதா, இதெல்லாம் பார்த்து விதி விலக்குகள்லாம் இருக்குதாங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் இந்த ஒரு பதிலையும் நம்ம எடுக்க முடியும், ஆன்சர் எடுக்க முடியும். அதனால் தயவு செய்து சொல்கிறேன், இந்த வீடியோவை எல்லா பேரும் கொண்டு போய் பார்க்குற மாதிரி உதவி பண்ணிடுங்க. ஒரு லைக்கும் ஷேரும் மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா கல்யாணம் முடித்தவங்களுக்கும் இனிமேல் முடிக்க போகிறவங்களுக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஏன்னா இப்போ காலத்தில் இந்த உலகத்தில் முக்கியமான பிரச்சனைன்னு என்ன சொன்னால் இந்த புத்திர பாக்கியம் தான் இல்லையா? ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் பெருகிச்சு இல்லையா? அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த கர்ப்பம் சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் நிறையா வச்சு, எனக்கு பேர் ஆங்கிலத்தில் சொல்ல வரல, சொல்கிறேன். அப்போ அந்த கரு உருவாகிறது, ஸ்பாம் கவுண்டு கம்மியாகிறது, டெஸ்டிவ் பேபி மூலயமா வர்றது இன்னும் என்னென்னமோ நிறையா முறையெல்லாம் வந்துடுச்சு. அப்போ நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் வருதுன்னா ஒருத்தர் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு முதலே அனலைஸ் பண்ணிவிட்டு, ஒருத்தருக்கு புத்திர தோஷம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அவருக்கு வரக்கூடிய துணைவி அல்லது துணைவர் கணவர் இவங்க 2 பேருடைய ஜாதகத்தில் அந்த 5ஆம் இடத்து அதிபதி குரு சூரியன் வலுவாக இருக்கிற ஜாதகத்தை கொண்டு வந்து இணைச்சி விட்டோம்னா இவங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. சரி பண்ணிடலாம். ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை பெற்றுக்கிட்டாலும் நல்ல ஆரோக்கியமான குழந்தையாக பெற்றுக்கலாம், சீக்கிரமாக பெற்றுக்கலாம். சரியா? அப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்போது இது ரொம்ப முக்கியமான பொருத்தத்துலேயும் ஒன்று. அதனால் இது தயவு செய்து எல்லா பேருக்கும் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி ஒரு உதவி பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முடிச்சுக்கிறேன். அடுத்ததெல்லாம் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.